ஆர்வம் வந்தது அப்படின்னு ரொம்ப நாளா யோசிச்சேன். யோசிக்கும் போது எனக்கு தோணுனது, 3வது படிக்கும்போது 2 பேரு குளித்தலையில இருந்து திம்மாச்சிபுரத்துல சோப்பு விற்கிறதுக்கு வந்திருக்காங்க. காதி வெஸ்டாலய சோப்பா, ஒட்டகம் சோப் பிராண்ட் சோப்பு ஞாபகம் இருக்குது. ஒட்டகம் பிராண்ட் சோப். இந்த சோப்பை வந்துட்டு எல்லாம் வித்து முடிச்சிட்டாங்க. வித்து அண்ணனும் தம்பியும் தனியா பேசிக்குவாங்க. ஓரத்துல நின்று சந்தில நின்று பேசிட்டு இருக்காங்க. பலார்னு அண்ணன் அடிக்கிறான். தம்பி அடிச்ச உடனே என்னடா இப்படி அடிச்சுக்கிறானுங்க, எங்கடா விட்ட காசை, எங்கடா விட்ட அப்படின்னு சொல்லி பலார்னு அடிச்சுக்கிறாங்க. பார்த்த உடனே என்னடா அது, அண்ணன் தம்பி 2 பேரும் பிரியமா 5-6 கிலோமீட்டர் தாண்டி குளித்தலையிலேருந்து திம்மாச்சிபுரம் வந்து பொருள்லாம் எடுத்துட்டு கடைசியில போகும்போது இங்க மிஸ் பண்ணிட்டியாடா. அதாவது என்னன்னா, பிசினஸ்ல பார்ட்னர்னு ஒண்ணு இருக்கு. அந்த பார்ட்னருங்கிறது எவ்வளவு முக்கியம். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் செயல் செய்யும் போது சேர்ந்துருக்கோம். ஆனா ஏதாவது பிரச்சனை அடுத்தவனை தாக்குறான் பாருங்க, அது வந்து டிராபேக். ஸோ ஒரு நாள்ல ஒரு மிஸ்டேக் யாராவது ஒருத்தர் பண்ணாலும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கரெக்ட் பண்ணும். அப்படி பண்ணதுதான் நான் வந்து லைஃப் ஹாப்பினஸ் கம்யூனிட்டின்னு இப்போ உருவாக்குனதை தாண்டி ஃபர்ஸ்ட் பண்ணது விக்னேஷ் ஜாப் டைப்பிங் சென்டர். எனக்கு பிள்ளையார் பிடிச்சது. அந்த பிடிச்ச பிள்ளையார மலைக்கோட்டையில இருந்து அதை எப்படி ஆரம்பிச்சேங்கிற அந்த பிசினஸை பத்தி வரும் நாட்கள்ல பார்ப்போம். தேங்க்யூ, வாழ்த்துக்கள்.